பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அவரை ருசித்து பார்க்கிறதுனால தான் அவர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். Glory to God. அப்போ ருசித்து பார்க்கிறது என்றால் என்ன? நம் வீட்டில் ஒரு உணவை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதை டேஸ்ட் பண்ணுவோம். அதை டேஸ்ட் பண்ணாதான் நாம் செய்யப்பட்ட அந்த உணவில் என்ன இருக்கிறது, என்ன சுவை இருக்கிறது, அதில் என்ன குறை இருக்கிறது என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அதைப்போல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம டேஸ்ட் பண்ணணும். இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது தான் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக பேர் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் ருசி பார்க்கிறது இல்லை. சங்கீதம் 119:103 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கும்போது, அங்கே வானத்திலிருந்து பிறக்கப்பட்ட ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் என்ன செய்கிறான்? அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே வாசிக்கிறோம், ஒரு தூதனுடைய கையில் ஒரு திறக்கப்பட்ட ஒரு சிறிய புஸ்தகம் இருக்கிறது. அந்த சத்தம் சொல்லுகிறது, நீ அதை வாங்கிக்கொள், நீ அதை வாங்கி புசி. Glory to God. அது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் அதை வாங்கி புசித்தேன். Glory to God. அப்போ நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வார்த்தையை கேட்கிறதோடு நாம் விட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, வார்த்தையை வாங்கின உடனே, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடனே நாம் என்ன செய்யணுமா தெரியுமா? அந்த வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? Glory to God. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கணும். இரவும் பகலும் இந்த வார்த்தையை நீ தியானித்து கொண்டே இருக்கணும். அப்படி தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது
உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். இந்த வார்த்தையை உட்கொண்டு பாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணிகிட்டே இருங்க. சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அன்பானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாக இருக்கும் பொழுது, glory to God, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். உங்கள் வழிகளை கட்டாயம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வழிகள் வாய்க்கட்டும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென்.